உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு படம் காமிச்சுக்கிட்டு இருந்த அமெரிக்கா வந்து ஒற்றை தலைமை இப்போ இனி கிடையாது. ஒற்றை வல்லரசு, சூப்பர் வல்லரசுன்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு. நான் வந்து எவ்வளவோ கீழே இறங்கி வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறோம், நீங்கள் ஒத்துக்குங்கன்னு கேட்குறோம், முடியாதுன்றாங்க. என்ன வெண்ணைகளா? ஏண்டா நீங்கள் வந்து முன்னாடி வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவீங்க ஜெனீவாவில், இங்கே வந்து பூரா தலைவர்களாக ஒன்று கூடும்போது போட்டு அடிச்சிங்க, என்ன வெண்ணைக்கிட்ட அடிச்சிங்க நீங்கள்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். ஹர்மோஸில் கரெக்டாக அந்த 55 கிலோமீட்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு முக்கியமான 8 கிலோமீட்டர் ஆகிறதுல அங்கே தான் போகணும்ல, போகக்கூடிய கப்பல் இந்த மாதிரி இதை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார்? IRGC, ஈரான். இப்போ என்ன சொல்கிறாங்க, வந்து திறந்து விடுன்றாங்க, முடியாதுன்னு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சுயஸ் கால்வா வழி எதுவுமே போகாது, சவுதி அரேபியாவுக்கு போகிறது வர்றது, உணவுப் பொருள் எதுவுமே போகாது. அங்கே உண்மையிலேயே பயங்கர ஒரு மோசமான சூழல் இந்த ஒரு கிறுக்கனால நடந்துட்டு. அமெரிக்கா வந்து அடுத்து என்ன எடுக்க பண்ண போகிறான், அங்கே ஏதாவது வந்து பெருசாக குண்டு தூக்கி போட்டோம்னா அவங்க வந்து திரும்ப துபாய் எல்லாத்தையும் சேர்த்து குண்டை தூக்கி போடுவாங்க. இன்னும் வந்து அங்கே சிக்கல். இதனால் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்ம இந்தியா, தமிழ்நாடு, கேரளா நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கோம். 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து எட்ஜில் நிற்குது. ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை மீறாமல் ஒரு சத்திய வேந்தன் அப்படின்னா துருக்கி. எதை எடுத்தாலும் பச்சைவந்தி, டெய்லி பேசுகிறது ஒன்று, செயல் ஒன்று. சொல்லுக்கு சுல்தான், செயலுக்கு சைத்தாம்பாங்க. அவன் பண்ணுறது வந்து பின்னாடி வந்து ஆயுதங்கள், எண்ணெய் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு அவன் தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். ஈரானோட முக்கியமான ஒரு அடுத்த அறிவிப்பு வந்திருக்கு. இங்கே வந்து நீ அடைச்சேன்னா எங்கள் கப்பல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் கோபி. சார் வணக்கம். சார், இப்போது அமெரிக்கா ஈரான் போர் குறித்த பேச்சுவார்த்தை பக்கத்து நாடான பாகிஸ்தானில் நடைபெற்றது. அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருக்கு. மறுகணமே வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோபத்தில் ஹார்மோஸ் ஜலசந்தி கைப்பற்றப்படும், அவ்வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் வந்து கடும் பாதிப்பை சந்திக்கும், பெரும் விளைவுகளை சந்திக்கும் அப்படின்ற போல எச்சரிக்கை விடுத்திருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? எப்படி போகுது? அதாவது கோபத்தின் உச்சம், அநாகரிகத்தின் உச்சம், கையாளாகத்தனம் இருக்குல்ல. நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை வந்து இப்படி பண்ணிவிட்டாங்களே. ஒரு ஆஃப்டர் ஆல் ஈரான், நான் வந்து சொன்னால் சரிங்க, ஓகே யஜமான் அப்படின்னு கையை கட்டி நான் ஓகேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவன் என்னடா இப்படி பண்ணிவிட்டாங்களே, கழுத்தறுத்துட்டானே தாங்கும். அது கழுத்து அறுக்க, நான் கழுத்தை கேட்டேன், அவன் தான் தரமாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கோபத்தின் உச்சம். என்ன பிரச்சனைன்னா, பேச்சுவார்த்தையில் கண்டிப்பாக முதலே நம்ம பேசியிருந்தோம், பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமையவே அமையாது. ஆமாம், ஏற்கனவே நான் பலமுறை பேசியிருக்கோம். காரணம், இவங்க 28ஆம் தேதி வந்து என்ன வெண்ணைக்கிடா நீங்கள் வந்து தலைவர்கள்லாம் போட்டு தாக்குனீங்க. பேச்சுவார்த்தை அன்றைக்கி நடந்துச்சுல்ல, ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடந்துச்சுல்ல. அங்கே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இங்கே வந்து தலைவர்களையும் ஸ்கூல் பிள்ளைகளையும் கொல்லுவேன், ஹாஸ்பிட்டலில் போட்டு அடிப்பேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை கூப்பிட்றோம். எப்போ கூப்பிட்றாங்க? இவங்க வந்து பயங்கரமாக அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கூப்பிட்றோம். அப்புறம் யார் மூலமாக சொல்லி பார்த்தாங்க, நடக்கலை. கடைசியில் வந்து பாகிஸ்தான், ஐயா பாகிஸ்தான் கெஞ்சி என்ன தேய்ச்சிட்டு ஓகே அப்படின்னு மத்தியஸ்தம் பண்ணால், இவங்க ரைட்டு இந்த மாதிரி வந்து கிறுக்குத்தனமாக ஏதாவது அணுகுண்டு எதுவும் போட்டுறக்கூடாது, அதை கொஞ்சம் சரி அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் சாந்தப்படுத்துவோம் அப்படின்னு இவங்களும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டு அங்கே போனாங்கன்னா, விடாப்பிடியா நீங்கள் வந்து ஹர்மோஸை ஓப்பன் பண்ணி விட்ரு, இதை பண்ணிட்டு இது நிறைய பேசிட்டோம். ஓகே சரி, இப்போ பேச்சுவார்த்தை தோல்வி. எவ்வளோ நேரம் கழிச்சு? 21 மணி நேரம், சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பித்த பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தை முக்கியமான யாருன்னா விபி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிக்கிட்டு படம் காமிச்சிக்கிட்டு இருந்த அமெரிக்கா வந்து ஒற்றை தலைமை இப்போ இனி கிடையாது. வல்லரசுங்கிற பதவி இருக்கு இல்லையா, ஒற்றை வல்லரசு, சூப்பர் வல்லரசுன்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அது கையிலேயும் ஆயுதம் இருக்குது, அங்கேயும் வந்து வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோதான், அதை தாண்ட கடன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ என்னடா பண்ணுறது? இவன் வந்து ஈரானை வந்து வழிக்கு கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும். ஹர்மோஸ் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. ஹர்மோஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் அடித்தது பூரா வந்து இந்த மிசைலு அண்டு என்ரிச்மெண்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அடங்கிடு, அப்புறம் ரெஜிம் சேஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்த ரெஜிம் சேஞ்சுன்னு சொன்னாங்க, பண்ண முடியலை. அப்புறம் அவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை பண்ணணும், நீங்கள் வந்து என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணுன்னாங்க, அது நடக்கலை.
அது போக வந்து கொள்ளையடிக்க போனாங்க ஒரு 440 கிலோ 450 கிலோ என்ரிச் பண்ணி வச்சுருக்க யுரேனியத்தை, அதில் ஃபெயிலியர் ஒரு 10 ஐட்டங்கள் மேலே இழந்தாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைன்ற பேரில் வந்து பார்த்தா முடியவே முடியாதுன்னு திரும்பி போயிட்டாங்க. 5 மணி நேரம் 21 மணி நேரம் 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை. அதில் ஜேடி வான்ஸ் போய் வந்து பேசுகிறாரு. அப்புறம் இங்கே வந்து இவர் நம்ம சபாநாயகர், அதுக்கப்புறம் அப்பாஸ் ஆராக்சி 2 பேரும் பேசுகிறாங்க. ஒன்றும் நடக்கலை. அவர் வந்து ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி பேசிட்டு இருக்கும்போது, ஏற்கனவே நான் வேறு இதுலேயும் சொல்லியிருக்கேன், நான் வந்து எவ்வளவோ கீழே இறங்கி வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறோம், நீங்கள் ஒத்துக்குங்கன்னு கேட்குறோம், முடியாதுன்றாங்க. ஆனால் என்ன வெண்ணெய்களா? ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இது தவறான வார்த்தை இல்லை. ஏண்டா நீங்கள் வந்து முன்னாடி வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவீங்க ஜெனீவாவில், இங்கே வந்து பூரா தலைவர்கள்லாம் ஒன்று கூடும்போது போட்டு அடிச்சிங்க, என்ன வெண்ணெய்கடை அடிச்சிங்க நீங்கள்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு எங்களை வந்து திரும்ப பண்ண என்ன அர்த்தம்? நாங்கள் பதில் தாக்குதல், அதாவது டிஃபென்ஸு, நாங்கள் யாரையும் அட்வான்ஸாக தாக்கவே இல்லை, டிஃபென்ஸில் இருக்கோம். இந்த டிஃபென்ஸ் வந்து உங்களால் தாங்க முடியலை. உங்களுடைய தாடு சிஸ்டம் பேட்ரியாட்லேருந்து எஃப் சீரிஸ் அத்தனையும் அடிச்சிட்டோம், கப்பலை அடிச்சிட்டோம், எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்களை வந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியலன்னா பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிடுவீங்க, இப்படி பேசுவீங்களா? வெண்ணெய்களா? என்னத்துக்கடா நீங்கள் வந்து அன்றைக்கி 28 அடிச்சிங்க, தலைவரில் கொண்டீங்க, அப்போ நீங்கள் ஹார்மோஸ் வந்து திறந்து விடுன்னு சொல்கிறீங்க. இவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஹார்மோஸ் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு யார் வந்தாலும் அடிப்போம், அப்படியா நான் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு பல ஆயில் டேங்கர் போச்சு. அதில் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஆயில் டேங்கர் தாய்லாந்து கப்பல், அதையும் தாக்குனாங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் வந்துச்சா? இவ்வளோ தூரம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை தோல்வின்னு போனீங்க. அப்போ என்னாச்சு? ஹார்மோஸ் வந்து நீங்கள் திறந்து விட்டே ஆகணும், இல்லை நாங்கள் கப்பலை கொண்டு வர்றோம் அப்படின்ட்டு யூகே கேட்டாங்க. கேட்டோன்னே நாங்கள் யூதர்களுக்காக எங்கள் யூகே குழந்தைகளை பலி கொடுக்க தயாராக இல்லை, யூகே ஆட்களை பலி கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னா ஒன்று பயங்கர கோபம் இந்த ஆளுக்கு. போயா நீ வந்து வேலைக்கு ஆக மாட்டேன், நாங்களே பார்த்துக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து ஒரு கப்பலை வந்து ஏதோ ஜார்ஜ் புஷ் ஏதோ ஒரு கப்பல் யுஎஸ்எஸ், அந்த அப்ரஹாம் லிங்கன் போயிடுச்சு, புஷ் இது ஃபோர்டு ஜெரால்ட் ஃபோர்டு, அது வந்து எரிஞ்சு அடி வாங்கி இன்னும் 2 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாத போயிடுச்சு. அடுத்து வேற ஒரு பெரிய கப்பல் கொண்டு வராங்க. கொண்டு வந்து உள்ளே வந்து பேச்சுவார்த்தை வரும்போது உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இன்னும் அரை மணி நேரம் டைம் உங்களுக்கு, திருப்பி போயிடணும். போகலைன்னா எங்கள் ஐஆர்ஜிசி நேவி அது வந்து அடிக்கும். அப்புறம்னு இதெல்லாம் நிலைமையை ஏற்கனவே 2 போயிடுச்சு, இனிமேல் ஒன்று பறி கொடுக்க முடியாது. இவங்க பாகிஸ்தான் வந்து ஐயா பேச்சுவார்த்தையில் தோல்வி இப்போயே முடிஞ்சிடும், திருப்பி போய் சொல்லுங்க, இல்லை அடிச்சு விடுவாங்க அவங்க அவனு. சரி ஓகே அப்படின்னு திரும்பி போயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து ஹார்மோஸில் உள்ள கரெக்டாக அந்த 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 55 கிலோமீட்டர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு முக்கியமான 8 கிலோமீட்டர் ஆகிறதுல அங்கே தான் போகணும்ல, அந்த இடத்துல போகக்கூடிய கப்பல் இந்த மாதிரி இதை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார்? ஐஆர்ஜிசி ஈரான். இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து திறந்து விடுன்றாங்க, முடியாதுன்னு. அமெரிக்கா வந்து திறந்து விட்டுன்றாங்க. திறந்தானே இருக்குது, உங்கள் கப்பலுக்கு அனுமதி இல்லை. மற்ற சைனா கப்பல் வருது, இந்தியா கப்பல் வருது, ஜப்பான் கப்பல் வருது, ஃப்ரான்ஸ் கப்பல் வருது, ஸ்வீடன் கப்பல் வருது, ஸ்வீடன் ஸ்பெயின் கப்பல் வருது, எல்லா கப்பலும் வரதான் செய்யுது. உங்கள் கப்பலுக்கும் இஸ்ரேல் கப்பலுக்கும் அனுமதி இல்லை. உடனே நாங்கள் வருவோம், என்ன ஏதாவது பண்ணின அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, முடியாதுட்டாங்க. அப்போ என்ன செய்யாச்சு? இவங்க என்ன பண்ணுறாங்க? அமெரிக்கா இங்கேருந்து வெளியில் கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்குல்ல, ஹர்மோஸுக்கு வெளியில், அங்கே வந்து எங்களுடைய ஆயுத கப்பல் நின்று எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போன்றாங்க. இப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? இந்த ஐஆர்ஜிசிக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் தெரியுமா? இங்கே வந்து ஆட்கள் போகிற கப்பல் இருக்குல்ல, பயணிகள் கப்பல், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யார் வேணாலும் வரலாம் போகலாம். ஓகே, அது போக உணவுப் பொருள் மற்ற பொருள் இருக்குல்லையே, அது என்னங்கிறத பார்த்து செக் பண்ணி நீங்கள் போகலாம் வரலாம். ஆயுத கப்பலோ ஆயில் கப்பலோ அது மட்டும் வந்து டோல் உண்டு, எங்கள் கட்டுப்பாடுக்கு உண்டு, இதுவுமே கட்டுப்பாடு உண்டு. ஆனால் நீங்கள் வரலாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எந்த நாட்டுக்கு இங்கே உள்ள எந்த நாட்டுக்கும் போகலாம் வரலாம் அப்படின்னு அவங்க வந்து என்னென்னா, மனிதாபிமானம் விஷயத்தில் நீங்கள் ஆள் போகிறதோ அதுக்கு உணவுப் பொருள் மருந்து பொருள் போகிறதோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆயில் அண்டு ஆயுத கப்பல்கள் அப்படின்னு ஒன்று. இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க? எந்த கப்பலும் போகக்கூடாது, எவனை பார்த்தாலும் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி கவுண்டமணி சொன்ன மாதிரி எந்த கப்பலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிற்கிறேன்ட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகும்? இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு வச்சோம்னா, இந்த அமெரிக்கா அந்த ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டில் ஒரு கோமாளி ஒருத்தனை வந்து அதிபராக நியமித்தா என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒற்ற ஆளோட கோமாளித்தனத்தால் உலகமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கேருந்து ஆயில் ஏற்றிக்கிட்டு வெளியில் போகிறது
ஒரு நாளைக்கு 10, 12, 15 கப்பல்னு சொல்லி சைனா கப்பல் போகுது. ஓகே, இது வரைக்கும் 11.7 மில்லியன் பேரல் எல்லாம் போயிருக்கு. இப்போ சைனா கப்பல் வந்து அங்கே போகுது வருது, உள்ள போகுது, திரும்பி போகும்போது இதுக்கான கெமிக்கல் ஏற்றிட்டு போகுது. அப்புறம் இவங்களுக்கு ஈரானுக்கு தேவைப்படுது ஆயுதங்கள் ஏற்றிட்டு போகுது. திரும்பி வரும்போது ஆயிலோடு வருது, ஆயுதத்தோடு போகுது, ஆயிலோடு வெளியே வருது. அந்த மாதிரி சைனா கப்பல். அந்த சைனா கப்பல் நிறுத்த போகிறாங்களா அமெரிக்கா? நிறுத்தினா என்ன ஆகும்? சைனா வந்து ஒரு சாதாரண இது இல்லை, அதுவும் பெரிய வல்லரசு தான், பெரிய வல்லரசு. ஓகே. அப்புறம் இந்திய கப்பல் அது வருது. இந்திய கப்பலுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இந்திய கப்பல் வருது. ஜப்பான் கப்பல் வருது. ஜப்பானோட மொத்த இதுவே வந்து இது நம்பித்தான் இருக்குது. சவுத் கொரியா வருது. இப்போ ஜப்பானோ சவுத் கொரியாவோ இந்தியாவோ எடுத்திங்கன்னா இந்த 3 நாடும் அமெரிக்காவுக்கு நேசமான நாடு. நீ நேசமான நாடுகளோ நாசமான நாடுகளோ எல்லாத்தையும் அடிப்பேன் அப்படின்னா நீ யாரா நீ அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல். அது சொல்லியிருக்காங்க. ஆனால் சைனா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் கப்பல் போகும், நீ வந்து ஏதாவது கை வச்சேன்னா வேறு மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுல இப்போ முக்கியமாக என்ன ஆகி போச்சுன்னா 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து எட்ஜில் நிற்குது. ஏன்னா இவன் வந்து ஏதாவது சில்லறத்தனம் பண்ணி சைனா கப்பலை ஒரு கப்பல் அடித்தா போதும், சைனா சும்மா விட மாட்டாங்க. இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட கப்பற்படை இருக்குல்ல, அதை வந்து அந்த சைடு நிறுத்தின்னு இருக்கான். அப்போ அந்த ஏரியா பூரா கல்ஃப் ஆஃப் ஓமான், அரபிக்கடல் இந்த சைடு இருக்குல்ல, இந்த ஏரியா பூரா வந்து என்ன நடக்கும், வெறும் ஆயுதங்கள் ஏந்திய கப்பலாக நிற்கும். யாருக்கடா? ஈரான் அடிக்க வர்றான், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க சில கப்பல் ஈரான்லேருந்து வரும். எந்த கப்பல் போனாலும் அடிப்பேன்னு சொல்லி அமெரிக்க கப்பல், எங்கள் கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்லி சைனா கப்பல், அவங்களுடைய போர்க்கப்பல். அப்படின்னு வெறும் போர்க்கப்பலாக நிற்கும் அங்கே. அப்புறம் ரஷ்யா, அவனுக்கும் இங்கேருந்து ஆயில் போகுது, அங்கே ஆயில் உற்பத்தி ஆனாலும் இங்கேருந்து அவனுக்கும் ஆயில் போகுது. இதெல்லாம் போக அமெரிக்காவில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, 8% ஆயில் இங்கேருந்து வெளியே போகிறதுல 8% ஆயில் வந்து அமெரிக்கா பேஸுக்கு போகுது, அமெரிக்கா சார்பான நாடுகளுக்கு போகுது. அப்போ அவனால் தாங்க முடியலை இது அப்படிங்கிற ஒரு மோசமான சூழல். அமெரிக்கா அதிபர் பேசுகிற ஒரு பேச்சும் இப்போ என்ன பண்ணியிருக்கான், சைனா ஒரு நிலத்திருக்கான். நீங்கள் வந்து மினரல்ஸ் எல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து ரொம்ப இப்படிலாம் பேசுவியா, நீ யாரா எனக்கு அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கெட்ட வார்த்தை பேசி இது பேசி, அதாவது கம்பு சுற்றுறது, எங்கே பார்த்தாலும் கம்பு சுற்றுறது. ஜப்பானாக அடிப்பேன், இந்தியாவை அடிப்பேன், சைனாவை அடிப்பேன், சவுதி அரேபியாவை அடிப்பேன். யார் அப்போ நேட்டோ தலைவர் ரூம்குள்ளே பிடிச்சி பயங்கரமாக பேசியிருக்காங்க. சவுதி அரேபியாவோட மன்னர் அவர் வந்து கெட்ட வார்த்தையில் பேசி, ஏற்கனவே அதில் நிறைய எல்லாருக்கும் தெரியும் அந்த கெட்ட வார்த்தை. ஆமாம், எல்லாம் நக்கிட்டு தான் இப்போ நக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் அப்படியெல்லாம் பேசி பயங்கர மோசமான ஒரு சூழல். இப்போ இந்த இது இப்படி வந்த உடனே ஈரானோட முக்கியமான ஒரு அடுத்த அறிவிப்பு வந்திருக்கு. இங்கே வந்து நீ அடைச்சேன்னா எங்கள் கப்பல்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் வந்து தாக்குதல் நடத்துவோம். அப்போ கடற்சண்டை நிறையா வரும். இப்போ இங்கே நீ வந்து நின்றுட்டு இருந்தேன்னா நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்னா, செங்கடலில் வந்து இதே மாதிரி ஒரு வளைகுடா ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் பாப் அல் மந்திப். ஆமாம், அதை வந்து எங்கள் ஹவுத்திஸ் மூலமாக அதை நாங்கள் கண்காணிக்க போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ண என்ன நடக்கும், இந்த சுயஸ் கால்வா வழி எதுவுமே போகாது, சவுதி அரேபியாவுக்கு போகிறது வர்றது, உணவுப் பொருள் எதுவுமே போகாது. அங்கே உண்மையிலேயே பயங்கர ஒரு மோசமான சூழல் இந்த ஒரு கிறுக்கனால நடந்துட்டு. சார், அதே போன்று துபாய் வந்து வெளிநாட்டு விமானங்கள் தரையிறங்கிறது கட்டுப்பாடெல்லாம் விதிச்சிருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? இது இந்தியர்கள் வந்து துபாய் போன்ற வளைகுடா நாடுகள் அதிகமாக வசிக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? பெரிய பாதிப்பு. என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 20லேருந்து 30 வரைக்கும், 30 சம்திங் ஒரு பீரியடு, குறிப்பிட்ட பீரியடு அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒரு விமான சேவை ஒரு முறை தான் வந்து திரும்பி போக முடியும், ரெஸ்ட்ரிக்ஷன், அவ்வளோதான். அப்போது ஒரு எப்படி பத்தோம்? இன்னொன்று அங்கே இருக்கிற மக்கள் வந்து, ஆனால் அவங்களுக்கு வந்து கல்ஃப் ஏரோ அல்லது எமிரேட்ஸோ அவங்க இதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எங்கள் நாடு எங்கள் இதுக்கு வந்து ஏர்லைன்ஸ்க்கு வந்து கட்டுப்பாடு கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லா மக்களும் துபாயோட ஏர்லைன்ஸ் இருக்குல்ல, அது வந்து எமிரேட்ஸு எல்லாம் அதில் புக் பண்ணுங்கள், அப்படியே கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு என்ன நடக்கும்னா, அங்கே ஏகப்பட்ட மேன்பவர் சப்ளை, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனி வேலை இல்லை. இப்போது வேலை நிறைய குறைச்சிட்டாங்க. அந்த ரெகுலராக நடக்கக்கூடிய ஆஃபீஸ் வேலை, அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா பில்டிங் சம்மந்தப்பட்ட ஆர்கிடெக்டு, ஓகே, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, மெயின் கான்ட்ராக்டர், அவங்களுக்கு இன்ஜினியர்ஸு, டிராட்ஸ்மேனு, அதை ரீட் பண்ணுறது, பில்லா குவான்டிட்டி போடுறவங்க அப்படின்னு சொல்லி
எல்லாம் வந்து ஒரு பெரிய செட்டப் இருப்பாங்க. ஓகே, இவங்க தான் ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்க. ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் ட்ரேடிங் வந்து இன்வாய்ஸ் பண்ணுறது, இது பண்ணுறது, என்னென்னு பார்க்குறது, அது போக வந்து பொருட்கள் போய் சேர்ந்துருச்சா வந்துருச்சா, அப்புறம் பேமெண்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதில் வந்து கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ராஜெக்ட் எடுத்த ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுன்னா அதுக்கு வந்து சைட்டில் இருந்து என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்லி லிஸ்ட்டு போடுறது, பர்ச்சேஸு. அப்புறம் எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ காசு அட்வான்ஸ் அங்கேருந்து வாங்கணும், அது எவ்வளோ காசு இங்கே செலவு பண்ணணும், எவ்வளோ சம்பளம் கொடுக்க போகிறோம், ஆஃபீஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ். ஓகே, அப்புறம் இதை வந்து ஃபுல்லாக ஓவரால் மேனேஜ்மெண்ட்டில் சைட்டு மேனேஜ்மெண்ட்டு வேறு, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு வேறு. ஓகே, அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். ப்ரோரேட்டா பேஸில் ப்ரொபோஷனேட்டாக அந்த சைட்லேயும் வேலை குறையுது, இங்கேயும் குறையுது. இது கன்ஸ்ட்ரக்ஷனில். ட்ரேடிங் எடுத்துக்குவோம். கப்பல் வரணும், ஃப்ளைட்டு வரணும், இங்கேருந்து ஜாமான் வரணும், அப்போ இங்கேருந்து இண்டென்ட் போடணும், ஆர்டர் போடணும், அங்கேருந்து வந்து சேரணும். அப்புறம் கரெக்டாக வந்து அந்த ஏஜென்சி வந்து கரெக்டாக கிளியர் பண்ணிட்டாங்களா, எல்சி கிளியர் ஆச்சா, பேங்க் கேரண்டி முடிஞ்சிச்சா, இது வந்துச்சான்னு சொல்லி அதுக்கு வந்து ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் ரீபேக் பண்ணியாச்சா, இல்லை ரீசேல் பண்ணியாச்சா, உள்ளே எடுத்தாச்சா, ஸ்டோரேஜ் எவ்வளோ நாள் அப்படின்னு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு. இதுக்கு நிறைய பேர் வேணும். இப்போ ட்ரேடிங்கே நடக்கலையே, பெருசாக நடக்கலையே, அப்போ ஆஃபீஸ் வேலையும் குறைஞ்சி போச்சு. ஓகே, இப்படி இது எடுத்திங்கன்னா இந்த ட்ரேடிங், இது சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன், அது ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், அது போக டூரிசம்னா ஹோட்டலில் இப்போ வந்து அட்லாண்டிஸ்னு ஒரு ஹோட்டல், ரொம்ப பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் 700 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா. வேற ஆள் ஆக்குபென்சி இல்லை, ஆள் இல்லை. அதாவது ஆள் இல்லாத டீ கடையில் யாருக்கிட்ட டீ ஆக்குறேன்னு சொல்கிற மாதிரி அங்கே வந்து இப்போ டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வரல. இப்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு 20 லட்சம் பேர் ஜனவரி, ஓகே, ஒரு 17-18 லட்சம் பேர் வந்து பிப்ரவரி, 1 லட்சம் கூட இல்லை மார்ச்சில். இப்போ ஏப்ரல்லே அதே நிலைமை. டூரிஸ்டே போகலை. ஓகே, டூரிஸ்ட் இல்லை அப்படின்னா அங்கே வந்து எக்கச்சக்கமான ஹோட்டல், ஓகே, பப்பு, அது எல்லாமே அஃபெக்ட் ஆகி கிடக்கு. அப்போ அங்கே மக்கள் இருப்பாங்கல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. அது இல்லாமல் டூரிஸ்ட் வந்தாங்கன்னா அதை வந்து அந்த ஹோட்டலில் இருக்கிற ஆட்கள் போக வெளியிலேருந்து கான்ட்ராக்டில் லேபர்ஸ் என்ன போவாங்கன்னா, க்ளீனிங் கம்பெனி, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது, வெளியே கிளாஸை க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரு ரூம்லேயும் எல்லாத்துலேயும் ஃப்ளவர் வைப்பாங்க. அப்போ ஃப்ளவர் கம்பெனி, பூ இருக்கு இல்லையா, இது நேச்சுரல் பூ, கட் ஃப்ளவர் மாதிரி, அது இப்படி ஒரு இது எடுத்தாச்சுன்னா இதை வச்சு எக்கச்சக்கமான அளவுக்கு வந்து ஒரு பெரிய செயின் நெட்வொர்க் மாதிரி. அதுக்கு சப்ளை, அதை வாங்கி வச்சுருக்கணும், இங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அங்கே சேர்க்கணும், அப்புறம் வந்து கார்டன் மெயின்டைன் பண்ணணும், அங்கே பாத்ரூம் மெயின்டைன் பண்ணணும், காரு மெயின்டெனன்ஸு, அப்புறம் காரு வந்து டாக்ஸி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆன்லைன் சாப்பாடு இருக்குல்ல, சாப்பாடு சர்வீஸ், டெலிவரி பூரா சும்மா எடுக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் நாட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க, லோக்கல் அரப்ஸ் வெளியே போயிருக்காங்க, எல்லாம் இந்த மாதிரி ஒரு சூழல். இது நான் சொல்கிறது துபாய் பேஸ் பண்ணி. துபாயை பேஸ் பண்ணால் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரி அதே தான். துபாய் வந்து கொஞ்சம் அதிகம், மற்ற கண்ட்ரி கம்மி. ஓகே, அப்போது இந்த ஆட்கள் எல்லாம் வெளியில் வரணும். வேலை இல்லை, விசா வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்து எப்படி பார்த்தாலும் இந்தியன் எடுத்தாச்சுன்னா ஒரு 40 லட்சம் பேர் அங்கே இருக்கான்னு வச்சு, 45 லட்சம் பேர் அங்கே இருக்காங்கன்னா, ஒரு வேலை இழந்தவங்க ஒரு 15 லட்சம் பேர் வேலை இழந்தான்னு வச்சுங்க. 15 லட்சம் பேர் வேலை இழந்து சும்மா எப்படி இருக்க முடியும்? இந்தியாவுக்கு வரணும். அப்போ இந்தியாவுக்கு வரணும்னா ஃப்ளைட் வேணும். ஃப்ளைட் வந்து டிக்கெட்டுக்கு எடுத்தவங்களுக்கு இவ்வளோ பேர் டிக்கெட் எடுத்தாச்சு. அப்போ இந்தியன் ஃப்ளைட்டு இண்டிகோவில் வரணும், இல்லை ஏர் இந்தியாவில் வரணும். இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான்னா ஃப்ளைட் இல்லை. நீ 22ஆம் தேதிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், 22ஆம் தேதிக்கு வந்து 5 ஃப்ளைட்டு வருதுன்னா 5வது ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கோம், இல்லை 4வது ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருக்கோம், ஃப்ளைட் இல்லை, என்ன செய்வாங்க? ஸோ அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இவங்களுக்கு வருமான இழப்பு இருக்குது, பெரிய செலவு அதிகம் அப்படின்னு துபாயோட இந்த ஒற்றை ஆர்டர் என்ன செய்யணும்னா, இந்த டிக்கெட்டை வந்து அப்படியே கல்ஃபேருக்கோ வேறு கல்ஃபேரு பெருசங்க இல்லை, இப்போ எமிரேட்ஸ் நிறையா, அதில் லோக்கல் அங்கே உள்ள ஏர்வேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஒரு தலைகீழ் திருப்பம் இருக்குது. அப்போ அந்த பெரிய அளவுக்கு பிரச்சனை. ஏன்னா இதில் வந்து அமெரிக்கா வந்து அடுத்து என்ன பண்ண போகிறான், அங்கே ஏதாவது வந்து பெருசாக குண்டு தூக்கி போட்டான்னா அவங்க வந்து திரும்ப துபாய் எல்லாத்தையும் சேர்த்து குண்டா தூக்கி போடுவாங்க. இன்னும் வந்து அங்கே சிக்கல். இதனால் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்ம இந்தியா, தமிழ்நாடு, கேரளா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ஓகே சார், அப்படிங்கிறது தான். ஸோ இதோட சிச்சுவேஷன் சார். அதே போல் வந்து இஸ்ரேல் மீது எங்களுடைய கொடூர படைகளை வந்து நாங்கள் இறக்குவோம் அப்படின்ற போல் துருக்கி வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. சூப்பர். இது எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு தலைவலியாக அமையும் ட்ரம்ப்புக்கு? அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி லெபனானில் போட்டு அடிக்கிறீங்க. ஆமாம், லெபனான் பயங்கர அடிக்கிறாங்க.
இஸ்ரேல் வந்து சும்மா சொல்ல கூட அவங்க கையில் இன்னும் ஆயுதம் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா ஈரான் இன்னைக்கு லெபனானுடைய தெற்கு பகுதியில் நம்ம போய் ஒரு பார்வையிட போயிருக்காரு சார் லெபனானுடைய பகுதிகளை. யார்? நெத்தன்யாகு போவர். ஏன்னா அந்த ரித்தன்யான்னு ஒரு ரிவர், அந்த ரிவர் வரைக்கும் வந்து எப்படி பிடிச்சே தீர்வு நிற்கிறாங்க இந்த இடத்துல. இப்போ வந்து இதுக்கு வந்து என்ன, துருக்கி சும்மா இருந்தாலும் மற்றவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணுவாங்க. துருக்கி என்ன பண்ணுவான்னா, நான் வந்து உன்னை மிரட்டுறேன் பார், இப்படி பண்ணுற மாதிரி அடிச்சிருவேன் குத்திருன்னு சொல்லி அவன் கூட கூக்க நின்றுட்டு அடிக்கூட வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 2 பேரும் சண்டை போட்டுருக்கான், ஈரான் சண்டை போடுறான், ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டால் துருக்கி என்ன பண்ணுறான், உன்னை கொண்டு விடுவான்டா அப்படின்னு சொல்லி இவன் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். பிடிச்ச என்ன ஆகும், இவன் அடிக்கவும் முடியாது, இவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இங்கே லெபனானில் வந்து பிரச்சனை பண்ணும்போது என் படைகளை இறக்கிடுவேன், உன்னை கொண்டுருவேன் இப்படியே. அதாவது துருக்கி ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை மீறாமல் ஒரு சத்திய வேந்தன் அப்படின்னா துருக்கி. எதை எடுத்தாலும் பச்சைவந்தி, டெய்லி பேசுகிறது ஒன்று செயல் ஒன்று. அதாவது சொல்லுக்கு சுல்தான் செயலுக்கு சைத்தாம்பாங்க. அது மாதிரி அவன் பண்ணுறது வந்து முன்னாடி டெய்லி எந்திரிச்சு காசாலை உள்ள மக்கள் வந்து நீ கொலை பண்ணிகிட்டு இருக்க, தப்பு, ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டு பின்னாடி வந்து ஆயுதங்கள், எண்ணெய் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு அவன் தான் சப்ளை பண்ணிட்டு இருந்தான். கேட்டால் அது வேறு, அது பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ் நீ கொலை பண்ணுவோம், அப்புறம் என்னத்துக்கடா நீ வந்து என்ன வெண்ணைக்கடா நீ டெய்லி வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை விடுற. இப்போ வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அறிக்கை விடுறத பார்த்த உடனே எல்லாரும் பின்னூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரி துப்புறாங்க எருடகனை. அந்த அதிபர் வந்து எதுக்குடா நீ வந்து உயிரோடு இருக்க, இது எதுக்கு இப்படி பண்ணணுமா, பச்சோந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ சும்மா இருந்தாலாவது அட்லீஸ்ட்டு ஈரான் வந்து அவன் பார்த்து அடிப்பாங்க. ஆனால் நீ குறுக்க நின்றுக்கிட்டு நான் படையை இறக்க போகிறேன் இப்படி இறக்க போகிறேன்னா இவனும் சும்மா இருப்பாங்க, அவனும் இவன் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது மாதிரி எருடகன் அவன் அந்த ஆள் துருக்கி வந்து எருடகன் இருக்கிற வரைக்கும் அது விளங்கவே விளங்காது. உண்மையிலேயே உலகின் 1ஆம் நம்பர் பச்சைவந்தி. அப்படி. அதனால் இப்போ என்ன நடக்க போகுது, நம்பர் 1 இவன் சும்மா வந்து இந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அதுக்கிட்ட ஒரு சவுத்து லெபனானை போட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது இவ்வளோ ஆயுதம் எங்கே வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ சமீபத்தில் தான் வந்து அமெரிக்காவிலேருந்து வேறு நாடுகள் எடுத்து ஆயுதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் ஆயுதம் வந்து அவனுக்கு குறைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆயுதம் நிறைய யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ ரெகுலராகவே அமெரிக்காவிலேருந்து இன்னும் வந்து இறங்கிட்டு இருக்கு. மெடிட்ரேனியன் சி இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து இறங்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சைப்ரஸில் வேறு இறங்கி வச்சுருக்கா சொல்கிறாங்க. என்ன தெரியாது. ஆனால் இன்னும் இஸ்ரேல் கையில் ஆயுதம் இருக்குது, ஈரான் கையில் ஏராளமான ஆயுதம் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஓகே. ஸோ இங்கே வந்து டிஃபென்ஸ் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அது நிறைய அடி வாங்கியிருக்கு இஸ்ரேலில். அதனால தான் இவங்க சாதாரணமாக அனுப்பக்கூடிய மிசைல் இருக்கு இல்லையா, லெபனான்லேருந்து ஹிஸ்புல்லா அனுப்பக்கூடியது, அது நிறைய அடி வாங்குது. முன்னாடி இஸ்ரேலில் வந்து ஒரு இது விழாது, இப்போ நிறைய விழுந்து அடி வாங்குது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு. அப்புறம் இன்றைக்கி நைட்டு 7:30 மணியோ 10 மணியோ சம்திங் நைட்டு வந்து, ஏன்னா 7:30 மணின்னு சொன்னோன்னா எந்த 7:30ன்னு தெரியல, அது டைம் 7:30 அமெரிக்கா என்ற 7:30 இல்லை இஸ்ரேல் என்ற 7:30 இல்லை என்ன 7:30ன்னு தெரியல, ஒரு 7:30 நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. அமெரிக்கா கை இறங்கி இஸ்ரேல் வந்து மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு, மக்கள் இல்லை இஸ்ரேல் அவருடைய அழிஞ்சு அந்த ரெஜிம் சேஞ்ச் ஆகி இனிமேல் எங்களுக்கு எந்த இதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒழிய அந்த பக்கத்தில் வந்து ஒரு நிம்மதி அமைதி வரவே வராது. மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.